கொசு என்ன சுத்திட்டே இருக்கடா. என்ன கொசு 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 பாரு. நம்ம லவ் பண்ணும்போது நீ என்கிட்ட என்ன எதிர்பார்த்த? என்ன எதிர்பார்த்தேன்னா நீ என்ன எதிர்பார்த்து என்கிட்ட லவ் பண்ண? தெரியல. அப்ப நான் குத்தி பொண்ணு. சரி, நம்ம லவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெறும் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருந்தது. அப்போ உனக்கும் எதுவுமே தோணல, எனக்கும் எதுவுமே தோணல, நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் இவன் வேலைக்கு போவானா, இல்லை இந்த படிக்கிற டிகிரியை வந்து கரெக்டாக படித்து முடிப்பானா, இல்லை அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பானா, அதாவது அச்சீவ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குவானா, இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸாவது பண்ணுவானா, நம்மளை காப்பாற்றுவானா, இல்ல எதுவுமே இல்ல வெட்டி பையனாவே இருப்பானா, வெட்டி பையனா இருப்பானா, அந்த மாதிரி நீ என்ன வந்து யோசிச்சிருந்த? இது எல்லாமே யோசிச்சிருக்கேன். எல்லாத்தையுமே யோசிச்சிருக்கியா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னடா இப்படி அசிங்கம் பார்த்துடா. ஆப்வியஸாக இல்லை. ஆனால் அதுக்கடுத்து வந்து கல்யாணம் பண்ணணும்னா அப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் போனால் அப்போ எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும்ல. ஏன்னா அந்த டைம் வந்து காலேஜ் போயிட்டுருந்தேன். காலேஜ் போனால் ஒன்று டிகிரி முடிச்சு வேலைக்கு போவாங்களா, இல்லை பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ பிஸ்னஸ் போவாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டுனால ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வருமா, இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இந்த டைமு அதில் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, எல்லாத்தையும் தான் யோசித்தேன். இப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணோம் அதுவும் தான் யோசித்தேன். அதுக்காக தான் நான் லா படித்தேன். அந்த அப்புறம் ஒரு 3 வருஷம் டைம் கிடைக்கும்னு தெரியாது. ஆமாம், ஆக்சுவலாக அப்போ என்னன்னா நம்ம லவ் ஸ்டார்டிங்கில் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அடிக்கிற கொசு ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே இல்லை. லவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எதுவுமே இல்லைல்ல நம்மளுக்கு. இப்போது உனக்கும் ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும், எனக்கும் ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். போக 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 இவன் நம்மளை பார்த்துப்பானா பார்த்துக்க மாட்டானா அந்த மாதிரி உனக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸு வந்துருச்சு. எனக்கு வந்து இவளை நம்மளை பார்த்துப்போமா இல்லை இவன் நம்மளை பார்த்துப்பாளா. ஸோ அந்த மாதிரி நம்ம 2 பேருக்குமே அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் வந்து தோணியிருக்கும். எனக்கு வந்து அந்த டிகிரி முடிச்சோடனே கண்டிப்பாக தோணியிருக்கும். உனக்கு வந்து நீ டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரி போடும்போது ஒரு டைம் தருவேன், அந்த 3 வருஷத்துக்குள்ளே இவன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படி இருந்திருக்கும். ஆனால் அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்ல, அந்த நானே ஒத்துக்கிறேன். அந்த டைமில் உனக்கு என்ன தோணுச்சு, நீ எதனால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோம், அதாவது லவ் டு மேரேஜுக்கு எப்படி போனேன்? நம்பிக்கையா சரி உன்னை கல்யாணம் பண்ணிப்போம், நம்ம வந்து லைஃப்பில் ஜெயிச்சிருவோம் நம்பி சொல்லிக்கிறோமா. ஸோ அந்த மாதிரி நீ எப்படி போன? ஏன் இப்போ எனக்கு நைட் தூங்க விடாம இந்த கேள்வி? நான் கேட்டால் பதில் சொல்லு. அது வந்து எனக்கே தெரியலையே ஏன். ஏதோ ஒரு நான் வந்துட்டு ஓகே எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, நான் வந்து உங்களை கொண்டு வந்துடுவேன். ஓகே, நீ வந்து என்ன கொண்டு வந்துடுவேன்னு உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்மளோட லவ், ஐ மீன் அந்த ஒரு பாண்டிங், ஓகேவா? ஸோ அது வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இருக்கிற அந்த லவ்வர்ஸ்க்கும் சரி இல்லை அப்கமிங் ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரிங் இருக்கா இல்லையா, அவ்வளோதான் என்னோட கேள்வி. ஏன்னா நான் இப்போது கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ்லாம் பார்த்துன்னு இருந்தேன், இந்த யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி, ஃபுல்லாக வந்து அந்த கவின் அவங்களோட விஷயம் மட்டும்தான் வந்துன்னு இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி அஜித் குமாரோட நியூஸ் எல்லாமே வந்தது. இப்போ அந்த நியூஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, இப்போ இந்த நியூஸ் வந்துன்னு இருக்கு. எல்லாருமே கவினை பற்றி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா கொலை பண்ணால சுஜித், அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனு, அவனுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அவன் வந்து இவ்வளோ மெடலை வந்து அச்சீவ் பண்ணி வச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு அதுதான் எனக்கு தோணுது. அப்புறம் இத்தனை வருஷம் நாங்க பிராக்டிஸ் பண்ணி நம்பணும்ல, எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மேனு மெடல் அடிச்சு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ல, நேஷனல்ஸ், ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய மெடல்ஸை அடிச்சு வீட்டில் ஒரு ஓரமாக தொங்கின்னு இருக்கும். இல்லை நம்ம வீட்லேயே தொங்கின்னு தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பிரதர்ஸே சொல்கிறேன், அண்டர் 16 அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னரு, அவரு வந்து எங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணார், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அண்டர் 18, அண்டர் 20, அப்புறமா மென்ஸு. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன், அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ்மேனோட லைஃப் எப்படி போச்சு? இன்னொருத்தன் ஸ்போர்ட்ஸ் தான் வாழ்க்கைன்னு ஒருத்தர் தான், ஓகேவா? ஒரு கட்டத்தில் முட்டி உடஞ்சி ஓரமாக உட்காந்தான். அந்த ஸ்போர்ட்ஸ் மேனோட ஒரு லைஃப் எப்படி இருந்தது? அப்புறம் இன்னொருத்தன் இன்னும் வரைக்கும் ஓடின்னு இருக்கான், ஏதாவது ஒன்று சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. அவனோட லைஃப் எங்க இருக்கு? ஸோ இங்க 3 பேர் 3 விதமா நான் இப்போ சொன்னேன். ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு செட்டில் ஆனவனும் இருக்கானுங்க, ஸ்போர்ட்ஸால அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் ஓடி 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 அழிஞ்சவனும் இருக்காங்க. ஆனா நம்ம ஸ்போர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இன்னைக்கு இந்த டைம்ல பண்ற ஸ்போர்ட்ஸ்மேன்ஸும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? இல்லை நம்ம தான் மச்சான் நீ எந்த ஜாதிரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோமா?
நம்ம லவ் பண்ணும்போது கூட நம்ம கேட்டதே இல்லை, கல்யாணம் பண்ணும்போது கூட நம்ம வீட்லயும் கேட்கல, உங்க வீட்லயும் கேட்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த என் சைடும் எங்கேயுமே காமிக்கல, உன் சைடும் எங்கேயும் காமிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கயோ இருக்காங்க, அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மேன். நம்ம அதாவது நான் சென்னையில் இருக்கவங்க மட்டும் சொல்லல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கானுங்க. ஏன்னா இப்போ நம்ம அண்டர் 16 நம்ம பண்ணியிருக்கும் போது அங்க இருக்கிற ஃபைனலிஸ்டும் சரி, இல்ல அந்த லாஸ்டா அந்த ஈட்ஸ்லயே, அதாவது அந்த 100 பேர்லயே அந்த 100வது ஆளா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒருத்தர் இன்னும் தெரிஞ்சிருப்போம். இப்போ தெரிஞ்சிருக்கும் போது மச்சான் உங்க பேர் என்ன மச்சான் அப்படிதான் கேட்பாங்களே தவிர மச்சான் என்ன ஜாதி மச்சான் அப்படியா கேட்பாங்க. இல்ல லவ் பண்ணும்போது ஏய் பொண்ணு நீ ரொம்ப அழகா இருக்க, நீ என்ன ஜாதி, நீ சொன்னா நான் லவ் பண்ணிப்பேன். சோ அப்படி இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்ல, இருந்ததும் இல்ல. ஆனா வந்துடும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. எப்படின்னா இப்போ அது அரேஞ்ச் மேரேஜ்லயே இருக்கு, ஓகேவா? என்னன்னா இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், இல்லை பொண்ணுக்கு பையன் பார்க்கறனாலும் அவங்க வந்து எந்த ஜாதியோ அந்த ஜாதியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேடுறாங்க. ஏன் இப்போ மேட்ரிமோனியல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே இப்போ ஸ்பெசிஃபிக்கா இந்த இந்த இதுக்குன்னு வந்துடுச்சு. ஸோ அவங்களும் அட்வான்ஸா இப்படி போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா எனக்கு என்னோட டவுட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி பையனுக்கு பொண்ணு தர, பொண்ணுக்கு பையன் தர, இந்த மாதிரி ஜாதினே பாக்குறாங்க. கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, பொண்ணு கிடைக்கும் போது இல்ல பையன் கிடைக்கும் போது அப்ப யாரா ஒருத்தர் இருந்தா போடணும். அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இவ்வளவு பாக்குற இடத்துலயோ ஒண்ணு பாக்கல, அவன் நல்லவனா இல்ல அவன் நல்லவனா பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, டிவோர்ஸ்ல நிக்கிறாங்க. அப்ப இந்த ஜாதி வந்து என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த ஜாதி வந்து ஓரமா போய் உட்காந்துருக்கு. ஜாதின்ற ஒரு விஷயத்த ஸ்கூல் படிக்கும் போது கம்யூனிட்டி சர்டிபிகேட் சொல்றாங்க, ஓகேவா? இப்போ காலேஜ் அட்மிஷன் சேரும் போதும் வருது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வருது, வேலைக்கு ரிசர்வேஷன் வரும்போதும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வருது. அப்போ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இப்போ ஒரு நம்ம ஒரு சர்க்கிள்ல இருக்கோம், அந்த சர்க்கிள்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அது வருதா? மச்சான் நீ இந்த கம்யூனிட்டியா, நான் இந்த கம்யூனிட்டிடா, வாடா நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம், அவன் அந்த கம்யூனிட்டிடா. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா யூனிஃபார்மே எல்லாம் ஒன்றா ஈக்குவலாக இருக்கணும், பெஞ்சில் தான் உட்காரணும், இந்த ஜாதி இங்கே உட்காரக்கூடாது அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் அட்மிஷனில் அது ஏன் இருக்கணும் எனக்கு புரியல. அங்கே வளராமல் இருந்து அது எப்படி ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அப்புறம் அது வந்து ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் மேன்னா என்னது? ஒரு டிசிப்ளின், டெடிகேஷன், கன்சிஸ்டன்சி, புரியுதா? இது 3 இருந்தால் தான் ஸ்போர்ட்ஸ் மேன். அப்போ இது 3மே இல்லாமல் ஒருத்தர் மெடல் அடிக்கிறான்னா அவன் அடிக்கிற மெடல் எங்கே இருக்கும்? இருக்கலாம்ல. வெட்டுனா அவனுக்கு வந்து ஒரு லைஃப் இருக்கான், ஒரு ஃபியூச்சர் இருக்கான், அவனை பத்தி யோசிக்கணுமா? ஆனா அங்க வெட்டு வாங்கினவன் இறந்துட்டாங்க, அவங்க ஃபியூச்சரே இல்லையே, அவங்க ஃபேமிலி இப்ப அவனுக்கு எதுவுமே இல்லைல்ல. அதை பத்தி பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? எங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அங்கங்க ஜாதி ஒழியணும்னு எல்லாத்துலயும் சொல்றாங்க தவிர அது ஒளிற மாதிரி இல்லை, இன்னும் வளர்ற மாதிரி தான் தெரியுது. வளர்த்து விடுறாங்க, 1% ஒல்லிய சொல்றாங்க, 99% வளர்த்து விடுறாங்க இன்டைரக்டா. ஜாதி வர ரத்தத்திலேயே ஊறி இருக்கான். ஆனா வெட்டுனா ரத்தம்னா ஜாதி வராது. பிளட் கொடுக்க வேற ஆள் வரணும், அப்பவே கேட்பாங்க நீ இந்த ஜாதி, அப்ப நீ எனக்கு பிளட் கொடு. எங்க இருந்து எது வந்தது, எங்க போய் எது முடியுதுன்னே ஒருத்தனுக்கு தெரியாது. ஆனா நான் தான் வந்துருவேன் முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. தேவையில்லாத விஷயம், ஆனா தேவையில்லாத அப்படி போகுது. லவ்ன்ற ஒரு விஷயத்துல ஒரு விஷயம், அதாவது ஒரு அந்த 80s கிட் 90s கிட்லாம் வந்து பார்த்தனா ஒரு லவ் ஒன்று இருந்தது, பியூர் லவ். இவ இல்லனா இவன் இல்ல, இவ இல்லனா இவ இல்ல, அவன் வேணா சொல்லிட்டானா ஓகே டீசென்ட்டா அது வந்து என்ன 90s லவ். அது போய் ப்ரொபோஸ் பண்ணுவா போல, வேணான்னு சொல்றோம். இல்ல 90s கிட் எப்போ ப்ரொபோஸ் பண்ணாங்க பாரி, ஒரு 90% ஒன் சைடு தான். யார ஏமாத்துங்க தெரியும். இப்போ லவ் பண்ணலாம் அப்படின்னு போய் அம்மா நாளைக்கு வந்து சொல்றோம்மா அப்படியே சொல்லிட்டு வயசாகி அவங்களுக்கு கல்யாணம் இவனுக்கும் கல்யாணம், அது உள்ள ஒரு ஆழ்ந்த அந்த இதய முரளி வர மாதிரி. அதான் இப்போ அந்த டைம்ல லவ் பண்ணிருப்பான், இந்த டைம்ல ஃபீல் பண்ணுவான், அந்த லவ் அந்த ஒரு ஃபீலிங். ஆனா இப்போ வர ஜெனரேஷன் சொல்லும் போதா புரியுது, இந்த லவ் பண்றவங்களே வந்துட்டு வெத்துறாங்க தெரியுதா? அவன் வேணா சொன்னா வெத்துறதோ, இல்ல வேற ஒரு பையன் வீட்டுல ஓகே சொன்னே வெத்துற. அந்த கேரளா கேஸ் அந்த கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஜூஸ் உயிருக்குற லவ் பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி வந்துட்டு அவனே வந்து கொல்ல தோணுது. அப்ப லவ் வந்துட்டு இது லவ்வானே தெரியல, அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா அந்த வேர்ட் வந்து லவ்னு சொல்றாங்க, லவ் பண்ண பையனே. சோ அப்போ அப்படின்னும் போது அடுத்த வாட்டி ஒருத்த வந்து லவ் பண்ணி அவங்க வீட்டுல போய் சொன்னோம்மா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேம்மா, அப்போ அவங்க அம்மாக்கு என்ன தோணும்ப்பா, அந்த பொண்ணு என்ன ஜாதின்னு தெரியுமாப்பா? அதாவது திரும்பி என்ன பண்ணிருன்னா அதுலயே போய் ஊந்துரும். அப்ப என்ன ஆகும், திரும்பி நம்ம
நம்ம தான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் ஓகே 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 சொல்லிட்டு மறுபடியும் அந்த என்ன சொன்னாங்க, அந்த குழியிலே குதிரை என்ன அந்த டைலாக் என்னது, குண்டு சத்திலேயே குதிரை ஓட்டுவாங்க, குழியிலே குதிரை ஓட்டுவாங்களா, அப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க. அதுல இருந்து இவங்க வெளியே வந்தாதானே எல்லாம் மாறும். நம்ம மட்டும் மாறணும் இல்ல, ஒவ்வொரு ஆளும் மாறணும்ல. அதான் அது வந்து எப்படி வரும்ன்றது தெரியல, எப்போ வரும்னு தெரியல. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நியூஸ் வந்ததுன்னா இந்த நியூஸ் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடும், அந்த ஸ்டெப் மேல வந்துடும். ஆனா அவரு இவ்வளவு நாள் இன்னசென்ட்டா இருந்து நான் ஒன்று சொல்லிச்சு எப்படி கலாய்க்கிறாங்க அந்த இன்டர்வியூல வந்து இவங்களே வளர்த்து விட்டுறாங்கடா, அப்புறம் இவரே இன்டர்வியூ கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. பாவம் ஃபீல் பண்ணி சொன்னலாம் உங்ககிட்ட அன்னைக்கு. ஆனா பார்த்தா அன்னைக்கு அவனா ஐயோ கண்ணே நான் அவங்கிட்ட பேச மாட்டேன், அவனா இந்த ஜாதி அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்குல அது வேற யாரோ பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ தேடி பார்த்தா அப்படியே பக்காவா அப்படியே அச்சு வச்ச மாதிரி ஏத்துருங்க. அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானே கூட்டின்னு வந்து ஏத்தி விடுவேன், மகனை நீ எனக்கு கட்டு போலன்னா உன்னை வச்சு செய்வேன், அந்த மாதிரி வந்தது. அவர் தானே இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லி சப்போர்ட் பண்ணாரு. என்ன சப்போர்ட் பண்ணாரு? அதான் கேஸ்ல அவர் ஸ்போர்ட்ஸ் பண்ணீங்க, அவங்க லைஃப பாருங்க, அவர் எங்க ஜாதி அப்படி சொல்லிட்டு அவர் அதுக்கும் அது பண்ணாரு. அதாவது அவரு வந்து ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன குறை அப்படி கேட்பாரா, அம்மா நீ என்ன ஜாதிமா, அப்பதான் நான் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். அப்படி டாக்டரா என்ன இல்ல சும்மா டாக்டர் திவாகரா தெரியல, அப்படி ஏதோ சொல்லிக்கிறாங்க, ஏதோ பண்ணிக்கிறாங்க. எனக்கு போடா நீங்களும் உங்க இதுவும்